இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் நோய் தடுப்பு நடவடிக்கையாக குளோரின் மாத்திரைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீடு வீடாக சென்று வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் இதுவரை 3339 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்றார். ஒவ்வொரு குடிநீர் பானைக்குள்ளும், அதாவது ஒரு 20 லிட்டர் குடிநீர் பானை இருக்குமானால் அதில் ஒரு குளோரின் மாத்திரையை போட்டு 2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை உட்கொள்வதோ அல்லது சமையலுக்கோ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களை சீரமைப்பதற்கு கேரளாவைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் தமிழ்நாடு வந்திருக்கின்றனர். இது தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலாளர் வேணு வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவில், கடந்த 2018ஆம் ஆண்டு கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது தமிழ்நாடு அரசு செய்த உதவிகளை நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பால் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினையை சீரமைக்க கேரளாவைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை தமிழகத்தின் கோரிக்கை அடிப்படையில் அனுப்பி வைத்துள்ளார். இந்த குழுவில் பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடம்பெற்றிருப்பதாக கேரள தலைமைச் செயலாளர் வேணு தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய அமைச்சர்கள் ஏன் வரவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதால் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வர இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்திருக்கிறார். மதுரையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பண்ண இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் மத்திய அமைச்சர்கள் யாரும் வரலன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினாரு, அதனால வர்றாங்க. தன்னிடமிருந்த இருப்பு தொகை சென்னை வெள்ள நிவாரணத்திற்கே செலவாகிவிட்டதால் தென் மாவட்ட மக்களை வெறுங்கையோடு சந்திக்க விரும்பவில்லை என்று நடிகர் பாலா வருத்தம் தெரிவித்துள்ளார். தென்காசியில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவரிடம் மாணவர்கள் வெள்ள நிவாரணத் தொகையை வழங்கினர். இதனை வாங்க மறுத்த பாலா மாணவர்களை நேரடியாக மக்களுக்கு உதவி செய்யுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தனக்கான பணம் கிடைத்தவுடன் தென் மாவட்ட மக்களுக்கு உதவி செய்ய இருப்பதாகவும் கூறியுள்ளார். இப்போ தென் மாவட்டம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் சார். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ என்கிட்ட இருந்த மொத்தம் 5 லட்ச ரூபா என்கிட்ட இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து நம்ம சென்னை பிளேட்டுக்கு வந்து பண்ணிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரம் எனக்கு காசு கொஞ்சம் இது பண்ணிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார். நிச்சயமாக சார், நியூ இயர்க்கு முன்னாடி போய் பார்க்கணும் சார். ஆனால் சும்மா வெறுங்கையோட போகிறதுக்கு எனக்கு வந்து ஏன்னா எல்லாரும் ஒரு தேவையில் இருக்காங்க. ஸோ ஏதாவது பணம் நம்ம ஏதாவது கையிலேருந்து எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு கண்டிப்பாக போவோம் சார். ஏமனை ஒட்டிய செங்கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஏமனை ஒட்டிய தெற்கு செங்கடல் பகுதியில் 4 ஆளில்லா ட்ரோன்களை நேற்று சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த ட்ரோன்கள் ஈரானைச் சேர்ந்தவை என்றும் நேற்று மாலை 5 மணி முதல் 10 மணிக்குள் 2 கப்பல்களை அவை தாக்கியிருப்பதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அதில் இந்திய கொடியுடன் சென்ற சாய்பாபா என்ற எண்ணெய் கப்பலும் தாக்குதலுக்கு ஆளானதாக அமெரிக்கா கூறியுள்ளது. நார்வே கொடியுடன் சென்ற மற்றொரு கப்பலையும் ஈரானின் ஆளில்லா ட்ரோன் தாக்கியிருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்றும் அமெரிக்கா விளக்கமளித்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரான் ஹமாஸிற்கும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் குஜராத் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான ஜெர்மன் சரக்கு கப்பல் இந்திய போர்க்கப்பலின் உதவியுடன் கரைக்கு கொண்டுவரப்பட்டது. சவுதி அரேபியாவிலிருந்து மங்களூருவுக்கு வந்த ஹிம்ஃபுளுடோ என்ற ஜெர்மன் சரக்கு கப்பலை இந்திய கடற்பகுதியிலிருந்து 200 நாடிக்கல் மைல் தொலைவில் ட்ரோன் மூலம் ஈரான் தாக்கியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதில் 21 இந்தியர்கள் உட்பட 22 பேர் இருந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற இந்திய கடற்படையினர் விக்ரம் போர்க்கப்பல் தீயை அணைத்து இந்தியர்களை எவ்வித காயமுமின்றி மீட்டது. மேலும் விக்ரம் போர்க்கப்பலின் பாதுகாப்பில் அரபிக்கடலில் இருந்து ஜெர்மனி கப்பல் கரைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று ஈரான் துணை பிரதமர் அலி பக்ரி விளக்கமளித்திருக்கிறார்.